அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாபிக் கம்பேரிசன். இதில் நான் ஒரு சின்ன கதை சொல்லணும் உங்களுக்கு. ஒருத்தன் கைத்தொழில் செய்கிறதுல, அந்த கலை அது மாதிரி செய்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவன். அவன் என்ன பண்ணியிருந்தான்னா, இது பண்ண தொடங்குறதுக்கு நம்ம அது மாதிரி இன்ஸ்பயரான அந்த கலையை ஏற்கனவே செய்கிறவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவன் இன்ஸ்டாகிராமில் அது மாதிரி இந்த ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் பார்க்க தொடங்கினான்னா, அது பார்க்க அவன் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனான். என்னடா இவ்வளோ அற்புதமான கலைகளை எல்லோரும் செய்ய தொடங்குறாங்களேன்னு சொல்லிட்டு அதை பார்க்க அவனுக்கு தெரிய வந்துச்சான். ஸோ அவன் நினச்சோட இதில் பயங்கரமான அற்புதமான விஷயம்லாம் செய்ய முடியும்னு தெரிஞ்சிச்சான். ஆனால் அது அப்படியே போக எப்படி ஆயிடுச்சுன்னா, அவன் பார்க்க அவனுக்குள்ளே இதெல்லாம் அப்பா வேறு லெவலில் செய்கிறாங்க, நான் இப்போ தான் தொடங்க போகிறேன், அது இன்னும் ரொம்ப தூரத்தில் இருக்குது, அவங்க லெவலுக்கெலாம் நான் அச்சீவ் பண்ணணும். ஸோ அது மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி பார்க்க அவன் ஒரு டைமில் ரொம்ப ஃபெடப் ஆகிட்டான். அது கடுப்பாக என்ன பண்ணிட்டான், அந்த இன்ஸ்டாகிராமே லாக் ஆஃப் பண்ணிவிட்டு அவன் டிசைட் பண்ணான். என்னென்னா, இன்ஸ்டாகிராம் பார்க்குறதுக்கு பதிலாக அன்றைக்கி அவன் என்ன பண்ணான்னா, ஒரு 2 நாள் கண்டினியூஸாக டே அண்ட் நைட்டுன்னு உட்காந்து அவன் அந்த கிராஃப்ட் பண்ண ஆரம்பித்தானான். அவன் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா அது ரொம்ப அற்புதமாக வந்திருக்கான். அப்போ தான் ஃபீல் ஆச்சான், நம்ம ஒரு விஷயம் செய்கிறதுக்கு போகிறதுக்கும் மற்றவங்கள பார்த்துட்டு இந்த கம்பேர் பண்ணி அவங்கள மாதிரி இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமோ, அப்படி பண்ணால் நல்லா இருக்குமோ, அவன் இப்படி பண்ணுறான் நம்ம அது மாதிரி பண்ணுவோமோ, இவன் இப்படி பண்ணால் அப்படி பண்ணுவோம், அது மாதிரி கம்பேர் பண்ணிகிட்ருக்க நேரத்துலையே நம்ம அந்த கம்பேர் பண்ணதை விட்டுட்டு அதுக்கான வேலையை நம்ம செய்ய தொடங்கிடணும். ஏன்னா நம்ம லைஃப்பில் பண்ண போகிற எல்லா வேலையுமே நம்ம மட்டும் மற்றவங்கள்ட்ட கம்பேர் பண்ணி, படிப்பில் இருக்கட்டும், நான் படிக்க போகிறேன், அவன் இது படித்து இப்படி இருக்கிறான், இவன் இப்படி படித்து இவன் இருக்கிறான், அவன் இந்த வேலைக்கு போய் இப்படி பண்ணுறான், அவன் இது மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறான், அவன் இந்த கார் எடுக்கிறான், அவன் இந்த கிளாஸுக்கு போகிறான், அவன் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு செய்கிறான், அவன் இப்படி பண்ணுறான், அவன் இப்படி பண்ணுறான். நம்ம பண்ணுற எல்லாத்தையுமே இன்னொருத்தனை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம என்ன நடக்கும்னா, கடைசியில் உண்மையாகவே உனக்குள்ளே இருக்கிற அந்த ஒரிஜினல் பவரை நீ யூஸே பண்ணாமல் உன் டேலண்ட்டை மெதுவாக கொல்றதுக்கு சமம். இது கண்டிப்பாக உண்மை. ஏன்னா நீ அவனை பார்க்கும்போது அப்படியே அது இன்னும் சூப்பராக இருக்கிறான், ஒரு அந்த கம்பேரிசன் பண்ணும்போது அவன் சூப்பராக பண்ணுறானே, நம்மளால் பண்ண முடியும்னு நினைப்பேன். ஆனால் அவன் சைட்லேருந்து பார்க்கும்போது அவன் ஏதோ ஒரு விஷயத்த உன்கிட்டேருந்து நினைப்பான், பாடுறா இவன் சூப்பராக இருக்கிறானே. ஸோ எல்லாருக்குள்ளேயும் அந்த இது இருக்கும், ஒருத்தங்க ஒரு விஷயத்தில் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம அதை கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காமல் அந்த டைமில் என்ன பண்ணணுன்னா, வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும். இந்த கம்பேரிஷனே தேவையில்லை. இந்த விஷயத்தில் ஒரு சூப்பரான ஒரு கோட் இருக்குது, கிரியேட் மோர் தென் யூ கன்சியூம். அது ரொம்ப உண்மைதான். நம்ம கம்பேர் பண்ணுற டைமை விட்டுட்டு செய்ய தொடங்கிடணும். செஞ்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு நாள் மாற்றம் வரும்.